Guys, 10th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாமினேஷன் 2026 ஓட இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் நம்ம கிட்ட இருக்கு. இப்போ இதுக்கான கம்ப்ளீட் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எப்பயும் போல 1 மார்க்ஸ்க்கான ஆன்சர் கீழ சொல்லிடலாம். இது வந்து சேலம் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் ஒன். மதர் மதர் மேட் ஒன் ஆஃப் அ குவிக் இன்கம்பேரபிள் டிசிஷன். ஸோ இன்கம்பேரபிள் டிசிஷன் அப்படின்னா தனியா யார்கிட்டயும் ஒரு தனித்துவமான டிசிஷன் வந்து எடுக்க போறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ யூனிக் அப்படிங்கிறது அதுக்கான ஆன்சர். அடுத்து women are empowered to attain their full potential அப்படின்னா capability. ஓகே. அடுத்து I had counted on the commotion to get to my desk without being seen. இந்த இடத்துல commotion அப்படிங்கிறதுனா confusion அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா? அடுத்து ஆண்டனிம்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒன் அப் cried a hoarse voice அப்படின்னா சாஃப்டான வாய்ஸ்ல வந்து அழுகுறாங்க அப்படின்னு அர்த்தம். Though I was a little curious, I didn't ask Aditya anything. So இந்த இடத்துல curious அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா indifferent. ஆக்சுவலா ஆப்போசிட். ஹார்ஸ் அப்படின்னா ரொம்ப லவுடா கத்துறது, அதுக்கு ஆப்போசிட் வேர்டு வந்து சாஃப்ட். கியூரியஸ் அப்படின்னா ப்ரோபிங், அதுக்கு ஆப்போசிட் வந்து indifferent. வாட்சன் could persuade ஸ்மித் டு விசிட் ஹிம். பர்சுவர்ட் அப்படின்னா டிஷ்வர்ட் அப்படிங்கிறது அதுக்கு ஆன்சர். அடுத்த ப்ளூரல் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சசரி. இதோட ப்ளூரல் ஃபார்ம் ஆக்சசரிஸ். ஆக்டிவேட் இதோட ப்ரிஃபிக்ஸ் வந்து டீஆக்டிவேட். அதுக்கப்புறம் ஏஎல்யூ அப்படின்னா அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். அடுத்து 10th ஒன். கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். ஃப்ரேசல் வேர்ப் யூஸ் பண்ணி நம்ம சொல்லணும். மிஸ்டர் ஹேமல் டேஸ் த பிளாக் போர்ட் அண்ட் டுக் எ பீஸ் ஆஃப் சாக்லேட் டு ரைட். டர்ன் டு அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் காம்பவுண்ட் வேர்ட் கிரீன் அப்படிங்கிறதுக்கான காம்பவுண்ட் வேர்டு என்னன்னா ஹவுஸ், கிரீன் ஹவுஸ். ஓகே. இப்போ 12th ஒன் ப்ரிப்போர்ஷன் வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். ஹி வேர் டிரைவிங் டேஸ் த நேஷனல் ஹைவே ரோடு. நேஷனல் ஹைவே ரோடுலயே டிரைவ் பண்ணிட்டு போனாங்க அப்போ அலாங் அப்படிங்கிறது கரெக்டானது. அதுக்கடுத்து மோஸ்ட் அப்ரோப்ரியேட் டென்சஸ், என்ன டென்சஸ் யூஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. பை திஸ் டைம் டுமாரோ ஹி டேஷ் ஃபார் த எக்ஸாம். டுமாரோ நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, அதுக்கு படிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா வில் பி ஸ்டடிங். ஃபியூச்சர்ல பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துக்கு சொல்றதுனால வில் பி ஸ்டடிங். சூஸ் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் லிங்கர். என்ன லிங்கர் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா டேஸ் யூ ரன் ஃபாஸ்ட் யூ கேனாட் வின் த ரேஸ். நீங்க வேகமா ஓடலனா அந்த ரேஸ் உங்களால வின் பண்ணி மெடலை வின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப அன்லெஸ் முடியலனா அப்படின்னா அன்லெஸ் அப்படிங்கறத கரெக்டான வேர்ட். ஓகே. இதுக்கு அடுத்து கிராமர் பார்ட்ஸ். கிராமர் பார்ட்ஸ்க்கான ஆன்சர் பார்த்துடலாம். இதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ரீரைட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் டு அதர் வாய்ஸ். அதர் வாய்ஸ் வந்து சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் இங்க டைப் பண்றேன் உங்களுக்கு. 23. The salesman answered all the questions potentially. ஓகே. அப்போ அதர்வைஸ் சேஞ்ச் பண்ணும்போது ஆக்டிவ் டு பாசிவா நம்ம சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா? சேல்ஸ்மேன் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஆன்சர்ட் அப்படிங்கிறது வெர்ப், இது ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? அப்ப நம்ம எப்படி எழுதணும்னா ஆப்ஜெக்ட முன்னாடியும் சப்ஜெக்ட பின்னாடியும் கொண்டு போகணுமா அப்படின்னா ஆல் த கொஸ்டின்ஸ் were answered. Answered potentially. யார் ஆன்சர் பண்ணாங்க? அந்த சேல்ஸ்மேன். பை என்ன கன்ஜெக்ஷன் பை யூஸ் பண்ணுவோம். பை த சேல்ஸ்மேன் அப்படின்னு போட்டா முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஓகே. அடுத்து ரீரைட் யூசிங் இன்டைரக்ட் ஸ்பீச். இன்டைரக்ட் ஸ்பீச்ல வந்து நம்ம எழுதணும். ஓகேவா? அப்ப இந்த இடத்துல சேஸ் வந்திருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கன்ஜெக்ஷன் வந்து யூஸ் பண்ண முடியும் இல்லையா? அப்போ கவி சேஸ் தட்ங்கிற கன்ஜெக்ஷன் வந்து யூஸ் பண்ணிடணும். இந்த இடத்துல ஐங்கிறது டைரக்டா சொல்றது. இப்போ இன்னொருத்தர் சொல்றாங்க கவி வந்து இதை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? he will never got work. இவங்க கண்டிப்பா வேலைக்கு போக மாட்டாங்க அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பஞ்சுவேஷன். அப்படியே உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிடுறேன்.
இதுல ஃபர்ஸ்ட் நோ ஒன் இருக்கு. அப்ப n வந்து கேப்ஸ்ல வரணும். ஓகே. நோ ஒன் வில் ஃபவுண்ட் அவுட் ஃபாதர், கமா, அதுக்கப்புறம் அப்போஸ்ட்ரோபி. இந்த ஒரு தனி சென்டென்ஸ். சேட் முலன். அப்ப இந்த இடத்துல ஒரு டாட். அவ்வளவுதான் முடிஞ்சு. அடுத்து கம்மிங் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் இன்டு எ காம்பவுண்ட் சென்டென்ஸ். இந்த இது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸா நம்ம வந்து மாத்தணும். இப்ப என்ன பண்ணோம்? த ஸ்டூடெண்ட்ஸ் வேர் இன்டெலிஜென்ட். தே குட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கரெக்ட்லி. அப்ப என்ன பண்ணும்? இத கனெக்ட் பண்ணுங்கிறப்போ இது கமா போட்டுருங்க. இந்த இடத்துல ஒரே ஒரு கன்ஜெக்ஷன் மட்டும் என்ன நம்ம போட போறோம் அப்படின்னா, சோ அப்படிங்கிற கன்ஜெக்ஷன் போட்டா போதும். சோ தே குட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கரெக்ட்லி அப்படின்னு எழுதிட்டாவே முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அடுத்து ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். இத ரீஅரேஞ்ச் பண்ணி நான் இங்க உங்களுக்கு டைப் பண்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன். இல்ல நம்பர்ஸ் மார்க் பண்ணி காமிச்சிட்டுமா? ஓகே, நம்பர்ஸ் மார்க் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஒன். இது பீட்டர் அண்டர்ஸ்டாண்ட் த டேஞ்சர் at once. இந்த 5, இது 6. ஓகேங்களா? அடுத்து செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா zigzag 1, must be uncle Somus snake. இதுதான். ஓகேங்களா? இதுதான் கரெக்டான ஆன்சர். இதுக்கு அடுத்து நமக்கு வேற எதுக்கு ஆன்சர் தேவைப்படும் அப்படின்னா, கொஸ்டின் நம்பர் 37. ஓகே, 37 இல்ல, 38 பாருங்க. Read the following first. The answer the following questions. இத பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன். Where did Francis Bennett go? எங்க போறாரு? Francis Bennett went into the reporters room. இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்க்கு ஆன்சர். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்து how many reporters were there? அங்க எத்தனை ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க? 100 ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. இது செகண்ட் ஒன். What were the reporters doing? ரிப்போர்ட்டர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? News which had come in during the night from the four quarters. Okay, இதுல இப்ப நியூஸ் எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கான ஆன்சர் வந்து இங்க இருக்கு. 4-1. அடுத்து why do reporters have commutators? Reporter has commutators வந்து இங்க இருக்கு. இது ஃபிஃப்த் கொஸ்டின். இன்னொன்னு, வாட் வேர் த ரிப்போர்ட்டர்ஸ் டூயிங்? ரிப்போர்ட்டர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க? Placed before an equal number of telephones were passing. ஓகே, இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பிளேஸ்டு பிஃபோர் அதுல இருந்து எழுதுனீங்கன்னா அது தேர்ட் ஒன் கேன்சல். ஓகேங்களா? இதுக்கு அடுத்து நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய கொஸ்டின் நம்பர் 44. எரர் ஸ்பாட். ஹி ஹாஸ் கிரே ஹேர்ஸ் அப்படின்னு இருக்கு. ஹேர்ஸ் வரக்கூடியது, ஹேர் மட்டும் தான் வரணும். ஐ ஹாவ் எ கிரேட் கான்ஃபிடன்ஸ் ஆன் யூ அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துல ஆன் வரக்கூடாது, இன் வரணும். ஓகேவா? இன்னு தான் இது கரெக்டான ஆன்சர். செல்வம் ப்ரிஃபர்ஸ் டு பிளே டென்னிஸ் தேன் பேட்மிண்டன். இந்த இடத்துல டூ தேன் ரெண்டும் ஒரே இடத்துல வரக்கூடாது. அப்ப இந்த டூ தூக்கிட்டு செல்வம் ப்ரிஃபர்ஸ் பிளே டென்னிஸ் டு பேட்மிண்டன் அப்படின்னு நம்ம எழுதணும். ஓகேங்களா? மை டீச்சர்ஸ் மேட் மீ ப்ரிப்பேர் வெல். இந்த இடத்துல டீச்சர்ஸ் வரக்கூடாது, டீச்சர் தான் வரணும். ஓகே. ஆஸ் வி வேர் லேட் சோ வி அப்பாலஜைஸ்டு. இது வந்து ஆஸ் வந்தா சோ வரக்கூடாது. அப்ப இந்த சோவை எடுத்துட்டு கமா போட்டு எழுதுனா முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? சோ இப்போ ஓரளவுக்கு எல்லா ஆன்சர்ஸ் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? இதுக்கான கம்ப்ளீட் ஆன்சர் கீ வந்து உங்களுக்கு இங்க கீழே கொடுத்துருக்கேன். நீங்க இதை பார்த்து படிச்சுக்கலாம். ஓகேங்களா? 1 மார்க்கும் எரர் ஸ்பாட் மட்டும் நான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல மார்க் பண்ணிருப்பேன். மிச்சம் எல்லாமே ஆன்சர்ஸ் தனியா எழுதிருப்போம். இதே மாதிரி அடுத்தடுத்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர்ஸ்க்கான ஆன்சர் கீஸ்லயே உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா மட்டும் போதும். ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பார்த்துட்டு இருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணிட்டு அவங்களையுமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.